சிசி கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சில கருத்துகள் தொடர்பாகவும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதில் நான் நினைக்கிறேன், அந்த அரசாங்கம் கூட மற்றது தெற்கில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஏதோ அந்த டிசிசி கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்திடம் ஒரு சில கேள்விகளை கேட்டதாகும். விசேஷமாக இந்த வீதிகள் சம்பந்தமாக புள்ளி விவரங்களை கேட்ட இடத்துல அந்த புள்ளி விவரங்களை அந்தந்த நேரத்தில் உடனடியாக சொல்ல முடியாமல் இருந்த ஒரு நிலையிலேயும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசு உத்தியோகத்தர்களுக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் இல்லாத அக்கறை இல்லாத ஒரு ஒரு படம் ஒன்று காட்டுற கோணத்தில் கருத்துகள் பரவலாக தெற்கிலையும் சிங்களம் மற்றும் ஆங்கில ஊடகங்கள்லையும் தமிழ் ஊடகங்கள்லையும் கூட நான் நினைக்கிறேன் பரப்பப்படுகின்றது. அது சம்பந்தமாக நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்துக்கு கீழே தான் இயங்கினோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அரசாங்கத்துக்கு தலைவர். அவரை மீறி அவரை தாண்டி வேற எவரும் இல்லை. இந்த டிசிசி கூட்டம் அவருடைய தலைமையில நடக்கிறதுக்குரிய பெருமதி அவர் வருகின்ற பொழுது அவர் அந்த இடத்துல வச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உறுதிப்படுத்துறது தான் அதன் நோக்கம். இல்லாட்டி அவர் வேற தேவையில்லை. அவர் வந்தால் அவரை வச்சு கொண்டே அந்த இடத்துல அந்த முடிவுகளை எடுக்க பண்ணலாம். அதனால தான் வர. இல்லாட்டி அது இல்லை நோக்கம்னா படம் காட்டுற மட்டும்தான் நோக்கம். ரெண்டில் ஒன்றில் விஷயங்களை அந்த நேரத்திலே முடிவெடுக்கிறதுக்கு, இல்லாட்டி படம் காட்டுறது. ஆனால் படம் காட்டுற நோக்கம் இல்லையாக இருந்தால், அவர் உண்மையிலே அந்த முடிவுகளை எடுக்கிறதாக இருந்தால், பிரச்சனையிலே தீர்க்கிறதாக தான் நோக்கமாக இருந்திருந்தால், அவர் என்னென்ன விடயங்கள் சம்பந்தமாக அக்கறை கொண்டிருந்தார். ஜனாதிபதி அலுவலகத்துக்கு எப்போ எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே எத்தனையோ விஷயங்கள் தங்களுக்கு முறைப்பாடுகள் எல்லாம் வந்திருக்கு, இப்படி அப்படி எல்லாம் கேள்விகள் இருக்குது, இதில் எல்லாத்துக்கும் விடைய வேணுமென்று அவர் முன்கூட்டியே இங்கே ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அத்தனை அலுவலகங்களுக்கும் அறிவிச்சிருக்கோம். அப்போ அவர் வருகின்ற பொழுது அந்த விஷயங்கள் தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அனைவருக்கும் அந்த புள்ளி விவரங்கள் இருந்திருக்கணும் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கோம். அப்படி செய்தும் அந்த புள்ளி விவரங்கள் இல்லாத இடத்துல கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கிறதுல ஒரு வகையில் நியாயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் எழுப்பினோம். அது சம்பந்தமாக முடிவில்லை. திஸ்ஸவிஹாரை சம்பந்தமாக நாங்கள் அன்றைக்கு கதைச்சதும் அவர் அந்த முடிவை எடுக்கிறது. அவர் எடுத்திருந்தார் என்றால், இல்லை இது சட்டவிரோதமா இல்லையா தெளிவாக சொல்லுங்கள், சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் என்று சொல்லியிருந்தால் அங்கே அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை. சரி, திஸ்ஸவிஹாரை ஒரு பக்கம் விடுவோம். மற்ற இந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் அந்த கூட்டத்தில் ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. மற்றது ஒரு அரசு உத்தியோகத்தர் அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதி வருகின்ற இடத்துல பல விதமாக அந்த நபர்கள் பல விதமாக அங்கே நடந்து கொள்ளுவினோம். அவை சிலருக்கு ஒரு ஒரு ஜனாதிபதி வருகின்றதாக இருந்தால், ஜனாதிபதி தேவையில் ஒரு அமைச்சர் வந்தாலே கூட சில வழியில் அவர்களுக்கு பதற்றம் அடையலாம். அவர்களுக்கு சில வழியில் அந்த நேரத்தில் திடீரென்று அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு சிந்திக்க முடியாத ஒரு டென்ஷன் உருவாகலாம். அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அதில் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனங்கள் இல்லாட்டி எதுக்கும் இடமளிக்காத வகையிலே அந்த கூட்டம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கணுமாக இருந்தால் முன்கூட்டியே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கணும். நான் இந்த வடக்குக்கு வார நிதி, விசேஷமாக யாழ்ப்பாணத்துக்கு வார நிதி திருப்பப்படுது, திரும்பி போகுது, இல்லாட்டி கொடுக்குற நிதி உரிய நேரத்துக்குள்ளே செலவு செய்கிற இல்லை என்ற விஷயத்தை ஆராயறதுக்குரிய அத்தனை விவரங்களை எனக்கு தேவை. நான் ஒரு முடிவெடுக்க போகிறேன். ரோட்டலுக்கு கணிசமான தேவையில் இருக்குது. அந்த தேவையில் பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு அதை செய்யலாம்
என்றதை ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா விவரங்களும் தேவை வேண்டும் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தால் அது பரவாயில்லை. ஆனால் எந்த ஒரு துறையிலையும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வந்து நடந்து கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக வந்து எந்த ஒரு முடிவும் அந்த கூட்டத்தில் எடுக்கவில்லை. ஆகவே இதில் வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், அந்த கூட்டம் எங்களை பொறுத்தவரை வந்து உண்மையில ஒரு ஏமாற்றம். ஏனென்றால் இதுக்கு முதலும் வந்து நாங்கள் 5 வருஷமாக வந்து அதுக்கு முதல் 10 வருஷம் 2001 இருந்து 10 வரைக்கும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. அப்போதும் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இப்போ இந்த 2020 24 வரைக்கும் வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. அங்கேயும் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்து ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்ற, அதுவும் விசேஷமாக வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது வளமையாக முழு நாளும் எடுக்கிறதுக்குரிய ஒழுங்குகளும் செய்யப்படுகின்றன. இவரும் வந்து பதட்டப்படுத்தவே இல்லை. எல்லாரும் வந்து தங்களுக்குரிய நேரத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் அப்படி இல்லை. இங்கே எங்களுக்கு சொல்லப்பட்ட வந்து 10 மணிக்கு தொடங்குறாண்டு வந்து 1 மணி வரைக்கும் போகும். 12 மணிக்கே வந்து ஜனாதிபதி வந்து தண்டை ஃபைலை மூடிட்டார். அதுக்கு பிறகு வந்து தான் விரும்பின ஒரு சில பேச்சுகளையும் சும்மா கருத்துகளையும் வந்து கேட்டதை தவிர வந்து ஃபைல் எல்லாத்தையும் மூடப்பட்டது. நீங்கள் வேணுமெண்டா அந்த வீடியோக்களை எடுத்து பாருங்க. சரி, 2 மணித்தியாலத்துக்குள்ள போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து தடைகள் மேற்கொள்ளப்பட்டன. மக்களுக்கு எக்கச்சக்கமான தேவையில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து முழுமையாக அவர் ஜனாதிபதி, அவர் பொது ஜனாதிபதி, முதல் கூட்டம், அப்படி மற்றவை எல்லாரும் பிழை என்று சொல்லி போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அவை ஆறுதலாக வந்து இந்த பிரச்சனையில வந்து தீர்க்கிறதுக்கு வந்து அவர் உண்மையிலே அந்த நேரத்தை கொடுத்திருக்கணும். அந்த நேரத்தை மட்டுப்படுத்துகின்ற பொழுது பதற்றம் அடைகிறது வந்து ஒரு வளமை. எனக்கே கூட நான் ஒரு நீண்ட பட்டியலை வச்சிருந்தேன். வந்து எல்லாத்தை பற்றியும் வந்து பேசலாம்னு உங்களுக்கு தெரியும். 20 விடயங்களை வந்து பதிவு செய்து எழுத்து மூலமாக கொடுத்திருந்தேன். அங்கு அந்த அந்த தலைப்புக்கு கீழே வந்து சொல்லப்பட்ட இந்த ஒரு 5-6 விடயங்கள் சம்பந்தமாக மட்டும்தான் எங்களுக்கு பேசக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த நேரமும் கூட மட்டுப்படுத்தப்படுகின்ற வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சுவாபங்கள் இருந்தன. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் சொல்ல வருகின்ற முழு விஷயத்தையும் வந்து நெருக்கிற மெட்ட ஒரு சிலர் மாதிரி வந்து வகுப்படுக்கிற தன்மையில் எங்களுக்கு இல்லை. நாங்கள் உண்மையில வந்து அந்த விஷயத்தை சரியாக பதிவு செய்து அதுக்குரிய விடைகளை வந்து தேடுறதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் அதில் வந்து பதட்டம் அடைகிற தன்மை எங்களுக்கே இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் விவாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் வந்து நாங்களே வந்து ஒரு பதட்டம் அடைகிற ஒரு நிலைமை இருக்கிற இடத்துல அரசு உத்தியோகத்தர்கள் வந்து அப்படி பதட்டம் அடைகிறது வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே இதெல்லாத்தையும் தாண்டி, இதெல்லாத்தையும் விளங்கி கொண்டு இதையும் தாண்டி தான் உண்மையிலே அந்த அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கணும். அந்த வகையில் வந்து எங்களுக்கு அது சம்பந்தமாக வந்து ஒரு ஏமாற்றம். ஆனால் அப்படி இருக்கவும் வந்து இது ஒரு முதல் முயற்சி, அரசாங்கத்தோட முதல் முயற்சி என்ற வகையில் வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இனி வரும் காலங்களிலே இந்த விஷயங்கள் சரியான வகையில் நடக்கணும் என்றதையும், தேவையில்லாத வகுப்படுக்கிற தரப்புகளை வந்து கட்டுப்படுத்தி நேரத்தை வீணாக்காத வகையிலையும் தங்களுடைய முகவர்களையே வகுப்படுக்கிறது மாதிரி வாய்ப்புகளை கட்டுப்படுத்தி நேர்மையாக வந்து இந்த விஷயங்களை வந்து பேசி ஆராய்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை, அதில் அவர் ஒரு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க இல்லை. மாறாக வந்து கருத்துகள் கேட்டதுக்கு பிறகு வந்து இந்த விடயம் கொஞ்சம் ஆழமாக பார்த்து தாங்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்றதான் சொன்னேன். ஒவ்வொரு போயாக்கு வந்து நாங்கள் கையேட்டியில் வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து இந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம், இந்த ஆளுநருடைய கருத்தோடு வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் இந்த அந்த காணிக்குரிய உரிமையாளர்களை வந்து இன்றைக்கு சந்தித்தாலும் கூட உத்தியோகபூர்வமாக வந்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிக்கிறதை ஒட்டி நாங்கள் அந்த அடுத்த போராட்டம் தொடர்பாக முடிவு எடுப்போம். கைதிகள் அனைவரும் குற்றவாளிகளாக வந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிற
நபர்களும் இன்றைக்கு விசாரிக்க இருக்கிற நபர்கள் அனைவர் நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்பட வேணும்ன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அரசாங்கமே வந்து இந்த அரசாங்கம் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாலும் கூட இந்த பயங்கரவாத சட்டம் ஒரு பொருத்தமற்ற கொடூரமான சட்டம் என்ற விடயத்தை அவர்கள் கொள்கை அளவில் வந்து இணங்குற இடத்துல தான் அதை நீக்கிறதுக்குண்டு அறிவிச்சிருக்கு, நீக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்துக்கு கீழே தான் விசாரித்ததாக சொல்லப்பட்டு அந்த அரசியல் கைதிகள் இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அது ஒரு கொடூரமான சட்டம் என்றால் அந்த சட்டத்துக்கு கீழே வந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட அனைவரும் உண்மையிலே வந்து இயற்கை நீதிக்கு முரணாகவும் தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவை சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உண்மையிலே ஒரு நீதிக்கு இயற்கை நீதிக்கும் மனித உரிமைகளுக்கும் ஒரு முற்றிலும் முரணாகத்தான் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். அவை அவர்கள் அனைவரும் வந்து நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்படணும். அது இந்த அரசாங்கத்துடைய கொள்கையாகவும் வந்து இருந்தது. தேர்தலுக்கு முன்னம் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கி தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதெல்லாம் உண்மையிலே வந்து இந்த அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களை போல எந்த விதத்திலையும் வந்து வேறுபட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்து மேலோங்க பண்ணுறக்கூடிய செயல்பாடுகளை தான் இருக்குது. ஆகவே இந்த விடயத்திலாவது இது ஒரு பெரிய நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஜனாதிபதி ஏற்கனவே இது சம்பந்தமாக வந்து அவராகவே வந்து சொல்லியிருக்கிற இடத்துல வந்து உண்மையிலே சொன்னவே வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து வேறொரு சட்டம் தேவையில்லை என்று தான் சொன்னேன். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆகவே ஆக குறைஞ்ச வந்து இந்த அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஸ்ரீலங்கா உடைய இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினமாக கருதினாலும் தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட 3 அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது. அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம், கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம். ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோடு நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த ஒற்றையாட்சி அடையாளங்கள் அது தமிழ்லையாக இருக்கலாம், ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், எல்லாம் ஒன்று தான். அடிமைத்துவத்தை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மொழியில் மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் இல்லை என்று யோசிப்பது வந்து பொருத்தம் இல்லை. ஆகவே அடிமைண்டா அடிமைத்துவம் தான். அந்த வகையில் வந்து நாங்கள் அதுகளை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது. மாறாக வந்து நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து ஒரு கரி நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு. அந்த வகையில் வந்து நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நாளையாம் தினம் ஒரு கரி நாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும். எங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற
கரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையிலே நாங்கள் தையட்டி சட்டவிரோத விகாரை கட்டியிருக்கின்ற தனியாருடைய காணிகளுடைய உரிமையாளர்கள் அனைவரையும் நாங்கள் இன்றைக்கு சந்தித்தினார்கள். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை கச்சேரியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையட்டி விகாரை தொடர்பாக நான் அங்கு பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் அந்த தையட்டி விகாரையிலே கட்டியிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகாரைகள் உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு அந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக அங்கு பதிவு செய்திருந்தது. அந்த இடத்துல நான் அதை மறுத்து அது தவறான கருத்து, அப்படி எந்த ஒரு இடத்துலையும் காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்க தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே நான் பதிவு செய்து எதிர்காலத்தில் அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதில் அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம். ஏனென்றால் ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது அதில் எந்த விதத்திலேயும் பிழைகள் இல்லாட்டி தவறான உண்மைக்கு புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உரிமையாளர்களை நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம். சந்தித்த இடத்துல அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தாங்கள் வெளியிட்ட ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த ஒரு கடிதம், எழுத்து மூலமாக எழுதியிருந்த ஒரு கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் மாற்று காணிகளுக்கு இணங்குவதாக தாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தனமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். மேலதிகமாக இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எதிர்காலத்திலே, அதாவது இந்த ஒரு கிழமைக்குள்ளே தங்களுடைய சந்திப்பு தொடர்பாக அன்றைக்கு ஆளுநர் கூப்பிட்டு சந்தித்த அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துகிறதாகும், அதுவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக அதை தாங்கள் தெளிவுபடுத்துவினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். இங்கு ஒரு மயக்கம் பெற பார்க்கின்றது. அதாவது அந்த காணி உரிமையாளர் திஸ்ஸ விகாரை என்ற சட்டவிரோத அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த காணியை தவிர்ந்த மெட்ட காணிகளை விடுவிக்க சொல்லி நாங்கள் கோரியிருந்ததாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அந்த காணியை தவிர்த்து மெட்டதை விடுங்கோ, நீங்கள் அதை வச்சிருக்கலாம் என்று சொல்றதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அந்த உண்மையிலே அந்த காணிகளை சரியான வகையில் அளக்கணும்.
அது யார் யாருடைய காணி என்றதை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்கு அவர்கள் தங்களுடைய காணியை விடுவிக்க சொல்லி வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் வேறு எவருடைய காணியையும் வந்து விடுவிக்க வேண்டாம், இல்லாட்டி அதுக்கு பதிலாக வந்து வேறு எதையும் செய்ய சொல்லி கேட்கறதுக்கு வந்து வேறு எவருக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த உரிமையாளரை தவிர வேறு எவருக்கும் வந்து உரிமை கிடையாது. ஆகவே அப்படி சில வழியில் வந்து அவர்கள் அப்படிப்பட்ட கருத்து ஒன்றே சொல்லியிருந்தாலும் வந்து அது உண்மையிலே ஒரு பொருத்தமற்ற கருத்துன்ற விஷயத்தை எங்கட பக்கத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். மற்றது ரெண்டாவது வந்து சட்டவிரோதமாக எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் எத்தனையோ இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் வந்து பள்ளிகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கின்றன, அகற்றப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக வந்து பதிவு செய்யப்படாத இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் இயங்குவதாக தெற்கிலே அறியப்படுகின்ற இடத்துல வந்து அந்த கட்டணங்களை வந்து இடித்து தள்ளி இருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்ற இடத்துல வந்து அதை அகற்ற முடியாது, அப்படி அகற்றுறது வந்து தவறு என்று கருத்துகள் சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த அரசுக்கு கூலிகளாக இருக்கக்கூடிய அடிவரடிகள் சொல்லுகின்ற கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எந்த விதமாக அந்த கருத்துக்களை வேறு எந்த ஒரு கோணத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம். நாங்கள் இந்த இந்த கையெட்டியிலே கட்டப்பட்ட இந்த விஹாரைக்கு எதிராக அடிக்கல் நட்டின அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல வந்து பங்கு பெற்று அதில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்ப்பு செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதியில் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கச்சேரிக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட வேண்டும், அங்கே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உறுதியாக அவர் வலியுறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் எடுக்கப்பட நானும் இருந்தனால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்த இடத்துல வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக அங்கு இருந்த அப்போதைய அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பள்ளி டிஎஸ் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அங்கே இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய தலைவர் மற்றது செயலாளர் போன்றவர்களுடைய கருத்தும் பதிவு செய்து ஏகமனதாக வந்து அது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இது வந்து அந்த அடிக்கல் நாட்டி ஒரு சில நாட்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட செயல்பாடு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாவட்டத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவிலே தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகும் தான் இந்த விஹாரை வந்து தெரிஞ்சு இது ஒரு சட்டவிரோதம், இதுக்கு அனுமதி இல்லை என்று தெரிஞ்சு கொண்டும் இராணுவம் வந்து அதை தங்களுடைய அரசு பயங்கரவாத செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து அவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்லாமல் வந்து இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பல இடங்களிலே தனியாருடைய காணிகளில் வந்து சின்ன சின்ன புத்த விஹாரைகள் சிலைகள் போன்ற எத்தனையோ விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுகள் அனைத்துக்கும் வந்து கொடுத்திருக்கிற உத்தரவாதம் வந்து அந்த காணிகள் மீளவும் மக்களிடம் வழங்கப்படுகின்ற பொழுது அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஆகவே இது மதம் என்ற கோணத்தில் வந்து அகற்ற முடியாதுன்ற ஒரு காரணம் எதுவும் இல்லை. மற்ற மதம் எந்தோட புத்த புரிமான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் என்று சொல்கிறவர் வந்து வேறு யாருடைய ஒரு காணியை வந்து பறித்து தனக்கு வந்து ஒரு கோயில் ஒன்று கட்ட சொல்லி எந்த ஒரு இடத்துல வந்து விரும்பி இருக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த அரசு செய்கிற பட்டு மோசமான இனவாத செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வந்து அரசிடம் இருந்து ஏதோ பெறுவதற்கு சலுகைகளை பெறுவதற்கும் அட்டிவரடிகளாக வந்து தொடர்ந்தும் இருப்பதற்குமான கருத்துக்களாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆளுநர் அவர்கள் தொடர்பான அவருடைய
செயல்பாடுகள் தொடர்பாக வந்து உண்மையிலே வேலுநாயகம் அவர்கள் வந்து நாங்கள் கணிசமான மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர், தனிப்பட்ட நபர். அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்க கூடாது. ஏனென்றால் ஆளுநர் என்றது வந்து இன்றைக்கு மாகாண சபையில் கிடையாது. மாகாண சபையில் இயங்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆளுநர் என்ற பதவி வந்து ஜனாதிபதியினுடைய முழு தயவில் இருக்கிற ஒரு பதவின்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ஒரு மாகாண சபை இயங்காமல் இருக்க, ஒரு முதலமைச்சர் இல்லை, அமைச்சரவை இல்லை, மாகாண சபை உறுப்பினர்கள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மக்களுடைய உண்மையான குரலாக வந்து அந்த மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு தளம் இல்லாத நிலையிலே ஆளுநர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது மிக கவனமாக சொல்ல வேணும். அவர் உண்மையிலே வந்து அந்த வெற்றிடத்தை விளங்கி கொண்டு மக்களுடைய விருப்பத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாலத்தை ஏற்படுத்துகின்ற ஜனாதிபதிக்கு, மத்திய அரசுக்கும் இங்கே வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய தரப்புகள் உடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்குகின்ற ஒரு பாலமாக வந்து இருக்க பார்க்க வேணுமே தவிர முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக முகவராக வந்து செயல்படுவது தவறு. அந்த வகையில் வந்து இந்த கருத்துக்களை வந்து நாங்கள் உண்மையிலே அந்த கருத்துக்களை கேட்ட உடனே வந்து நாங்கள் சரியாக ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்ட வாரம் இந்த மாகாண சபை முறைமையில் வந்து எந்த விதத்திலேயும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் எட்டப்போவது இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சட்டபூர்வமாக வந்து மாகாண சபையினுடைய அத்தனை அதிகாரம் வந்து இந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் என்ற பதவியிலே தான் தங்கியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரு வேதநாயகம் அவர்கள் வந்து ஒரு ஜிஏயாக இருக்கிற காலத்தில் வந்து இப்படிப்பட்ட கருத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ஜிஏயாக இருக்கிற காலத்தில் வந்து அவர் தன்னுடைய திறமை, தன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அதுகளில் இருந்து வந்து அந்த பதவிக்கு வந்தவர்கள். ஆனால் ஆளுநர் அப்படி இல்லை. ஆளுநர் பதவி முற்று முழுதாக ஜனாதிபதி விரும்புகிற தயவில், ஜனாதிபதியின் விருப்பத்தின் தயவில் வந்து பெறுகின்ற ஒரு பதவி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பதவி ஒரு நாளும் வந்து அந்த பதவியை கொடுக்குற தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு விதத்திலையும் அங்கே இருக்க முடியாது. ஆகவே சட்டபூர்வமாக மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் பதவிக்குத்தான் சொந்தமாக இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு இந்த மாகாண சபை முறைமையே ஒரு பிரயோசனமற்றதுன்றது இந்த சம்பவம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டல். என்றால் ஒரு ஆளுநர் இன்றைக்கு சபை இல்லாத நேரம் அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டிய ஒரு இடத்திலையும் அவர் அப்படி இருக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு நிலைமை தான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே அதையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடைபெற்றதை வந்து அனைத்துக்கும் நல்லது ஒரு விஷயம். என்னென்றால் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு அரசு எடுபடி வேணுமென்று வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் விசேஷமாக என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாக ஏதோ தையட்டி விகாரையை இடிப்பதற்கு எல்லாரும் அணிதிரள வேணும். என்னடி ஏதோ 8ஆம் தேதி அணிதிரள வேணும் என்ற ஏதோ உண்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பரவதாக வந்து நான் கேள்விப்பட்ட உடனே வந்து யாரோ எனக்கு அனுப்பின இடத்துலையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து அது ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் இல்லாட்டி முன்னே காலத்தில் வந்து ட்விட்டர் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்ற சோஷியல் மீடியாலையும் வந்து அது மறுத்து அது ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையில் வந்து தையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது.
ஆனால் அந்த அகற்றுறதென்ற விடயம் வந்து சட்டபூர்வமாக வந்து நடைபெற வேண்டிய ஒரு விடயமே தவிர நாங்கள் சட்டத்தை எங்களோட கையில் எடுத்து செய்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் அதுக்கு இணங்க போகிறதில்லை. அப்போ அந்த கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட போவதில்லை. ஆகவே மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் அந்த அந்த விஹாரை முற்றுமுழுதாக சட்டவிரோதம், அது அகற்றப்படணும். அது ஒரு விஹாரை அல்ல, அது சட்டவிரோத கட்டடம் ஆகத்தான் பார்க்கப்படணும். ஆனால் அந்த அகற்ற வேலை வந்து அந்தந்த அரசு கட்டமைப்புகள் சட்டபூர்வமாக முன்னெடுக்கின்ற ஒரு செயலாக, அந்த அகற்ற நடவடிக்கை சட்டபூர்வமாக அந்தந்த கட்டமைப்புகள் எடுக்கின்ற செயலாக அமைய வேண்டும் என்பதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்.